மல்லை சத்யா ஒரு முறை என்னுடைய உயிரை காப்பாற்றினார். அதை நான் ஏற்கிறேன். 3 முறைன்னு சொல்றாரே அது பொய் இல்லையா? சொல்லிட்டாரு, பதில் சொல்லிட்டாரு சத்யா. சரி, ஒரு முறை எத்தனை முறை காப்பாற்றணும்னு அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா? ஒரு முறை காப்பாத்தினா நன்றி சொல்ல மாட்டியா? ஒரு முறை காப்பாத்தவனு விசுவாசமா வச்சிருக்க மாட்டியா? இல்ல, இவங்கதான் கட்சிக்கு விசுவாசமா இல்ல. இப்ப நீங்க தான் கட்சிக்கு விசுவாசமா இல்ல. யார் விசுவாசம்? துரோகம் செய்தவர்கள், கட்சி விட்டு வெளியே போனவர்கள். கட்சி விட்டு யாரும் வெளியே போகலையே, இவரா விரட்டினாரு. அப்படி விரட்டப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம்? கண்ணப்பன் விரட்டப்பட்டார், எல்ஜி விரட்டப்பட்டார், வள்ளல் கலைப்புலி தானு விரட்டப்பட்டார், திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் கருவூலம் திருநாவுக்கரசு விரட்டப்பட்டார், விஜயா தாயன்மன் விரட்டப்பட்டார். எல்லாரையும் விரட்டினாரு. என்ன காரணம் சார்? எனக்கு ஒரு நோயா இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, நீங்க ரொம்ப சாதாரணமா அதை கடந்து போக முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ல கட்சியில. இல்ல, பிரச்சனை பண்ணவங்க யார்? நான் பண்ணனா? நான் அவர்கிட்ட தொலைபேசி பேசும் பொழுது எழுந்து நின்றுடுவேன் தலைவர்கிட்ட. ஆமா, அவர் இருக்கும் பொழுது நான் கருப்பு துண்டு போட மாட்டேன். எனக்கு கருப்பு துண்டு போட்டால் அவரை விட நான் அழகா இருப்பேன். ஆனா நான் போட மாட்டேன். எதையும் அவர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். என்ன வருத்தி கொண்டு உழைப்பேன். நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். கோயம்புத்தூர்ல வழக்கறிஞர் நந்தகோபால் என்ன ஒரு வேன்ல அனுப்பி வைக்கிறான் மதுரைக்கு. துடியலூருக்கு பக்கத்துல வேன் குடை சாயுது. வேன் கவிழ்ந்தாச்சு. என் பாக்கெட்ல இருக்கிற போனு, ஐடென்டிட்டி கார்டு, பர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு நம்பர் எனக்கு காணாம தெரியும். நந்தகோபால்னு இன்னைக்கு அதிமுகவில் அவன் தான் பொருளாளராக இருக்கான். என் மேல அவ்வளவு உயிர் வச்சிருப்பான் தம்பி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பொழுது 69 நாள் என்னை சிறைச்சாலையில் வந்து பார்த்தவன். அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். வண்டி கொடை சாஞ்சிச்சு, விழுந்து கிடக்கிறேன், வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு. உடனே வந்தான். உடனே வேன்லேருந்து என்னை வெளியே எடுத்தான். சரஸ்வதி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணான். அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு சிகிச்சை செய்தாங்க. சிகிச்சை செய்ததுக்கு பிறகு நான் உங்களை ஆர்ஆர் லாட்ஜில் கொண்டு விட்டுறதை, நீங்கள் அங்கேயே ஓய்விடுங்க, காலையில் வந்து பார்க்குறேன்னா ஆர்ஆர் லாட்ஜில் கொண்டு தங்க வச்சான்.